டெசிமல்ஸை நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல பார்த்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. டெசிமல்னா என்ன? ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம டெசிமல்னு சொல்லுவோம். அதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கோடு போட்டு மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதணும்னா ஃபிராக்ஷன். டாட் வச்சு சைட்ல எழுதணும்னா அது டெசிமல். அவ்வளவுதான். டெசிமல் நம்பர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல எண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு, அதாவது கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 1க்கும் 2க்கு நடுவுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கேல்ல இருக்கும் இல்லையா, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 எக்ஸெட்ரா 1.9. இதே மாதிரி இன்னொரு ரெண்டு டெசிமலை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1.1ஐயும் 1.2 எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுக்கு நடுவில் ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுக்கு நடுவில் ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு டெசிமல்ஸ் இருக்கு. டெசிமல்லையே டெசிமலுக்கு ரைட் சைட்ல இருக்க நம்பர்ஸ் டெசிமல் பார்ட்னும், டெசிமலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ஹோல் பார்ட்டும் நம்ம சொல்லலாம். அடுத்து டெசிமல்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை 1.625ன்னு அதோடைய பிளேஸ் வேல்யூ வச்சு ரீட் பண்ணக்கூடாது. பதிலா 1.625ன்னு அதோடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் ரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த நம்பர் வந்து 5ன்னு ரீட் பண்றோம், இது 25, இது 625, இது 1625. இப்போ பாயிண்டிங் இந்த பக்கம் நம்பர்ஸ் நான் ஆட் பண்றதுனால இந்த நம்பர்ஸோடைய பிளேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 2க்கு இங்கேயும் 20 தான், இங்கேயும் 20 தான், இங்கேயும் 20 தான். 6 இங்கேயும் 600 தான், இங்கேயும் 600 தான். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அந்த பக்கம் நான் நம்பர்ஸ் ஆட் ஆக இது 0.1, இது 0.16, இது 0.162, இது 0.1625. 1 இந்த இடத்துல 1ன்னு படிக்கிறோம், இந்த இடத்துல 10ன்னு படிக்கிறோம், இந்த இடத்துல 100ன்னு படிக்கிறோம், இந்த இடத்துல 1000ன்னு படிக்கிறோம். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் நம்பர்ஸ் ஆட் ஆக அதோடைய பிளேஸ் வேல்யூ வந்து நிலையா இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை அதோடைய பிளேஸ் வேல்யூ வச்சு சொல்லாம ஃபேஸ் வேல்யூ வச்சு சொல்றோம். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ்க்கு பிளேஸ் வேல்யூவே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இப்போ டெசிமலுக்கு முன்னாடி 1, 10, 100, 1000 போற மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ்க்கும் இருக்கு. டெசிமலுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பருடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னா டென்ஸ், அதாவது 10 கூட THS ஆட் பண்ணணும். செகண்ட் நம்பர் ஹண்ட்ரட்ஸ், தேர்ட் நம்பர் தௌசண்ட்ஸ். ஏன் அந்த நேம் வந்துச்சு அப்படின்னா டெசிமலுக்கு இந்த பக்கம் போற நம்பர்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு நம்பரை விட 10 டைம்ஸ் பிகரா போகும். அதாவது இது ஒன்ஸா இன்ட்டு 10 போட்டா டென்ஸ், இன்ட்டு 10 போட்டா ஹண்ட்ரட்ஸ், இன்ட்டு 10 போட்டா தௌசண்ட்ஸ். இப்போ இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு வர மாதிரி அந்த சைடு 10 டைம்ஸ் வேல்யூ லெஸ் ஆகிட்டே போகும். 1 விட 10 டைம்ஸ் வேல்யூ லெஸ் 1/10. டிவைட் பண்ணோம்னா 1/10 which is 0.1. அதுதான் 1/10. 1/10 இருக்கு இல்லையா, அதனால டென்ஸ்ன்னு சொல்றோம். இதை விட 10 டைம்ஸ் லெஸர்னா 1/100, 100ல 1 தான். அப்போ அதுதான் ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை விட கம்மியா போனோம்னா 1000ல 1, 1/1000, அதுதான் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி போக போக 10 டைம்ஸ் வேல்யூ லெஸ் ஆகிட்டே போகும். இதுதான் டெசிமல் வேல்யூவோட பிளேஸ் வேல்யூஸ். அடுத்து ரெண்டு டெசிமல் நம்பர் எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட், இது பெரிய நம்பரா இல்ல இது பெரிய நம்பரா, இது சின்ன நம்பரா இல்ல இது சின்ன நம்பரா. ரொம்ப சிம்பிள். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பரை தான் ரெண்டு நம்பர்லயும் கம்பேர் பண்ணணும். டெசிமலுக்கு அப்புறம் இதுல என்ன நம்பர் இருக்கு, இதுல என்ன நம்பர் இருக்கு, எது பெருசோ அதான் பெரிய நம்பர். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல 1.5, இது 1.4. டெசிமலுக்கு அப்புறம் இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. ரெண்டுல எது பெருசு? 5 தான் பெருசு. இப்போ 1.5 தான் கிரேட்டர் நம்பர். இப்போ இந்த இடத்துல வாங்க, இது 1.7 இருக்கு, 1.625 இருக்கு. இந்த இடத்துல 3 டிஜிட் இருக்கு. அப்போ இதுதான் பெரிய நம்பரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் கம்பேர் பண்ணணும். பாயிண்ட்க்கு அப்புறம் 6, பாயிண்ட்க்கு அப்புறம் 7, எது பெருசு? 7. அப்போ இதுதான் பெரிய நம்பர். இந்த இடத்துல 0.4 இருக்கு, 0.4 இருக்கு. ரெண்டுலயுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா செகண்ட் டிஜிட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் டிஜிட். இதுல 1, இதுல 6, எது பெருசு? 6 தான் பெருசு. அப்போ இதுதான் கிரேட்டர் நம்பர். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் சேமா இருக்குன்னா தேர்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. இங்க 9, இங்க 4, ரெண்டுல எது பெருசு? 9 தான் பெருசு. அப்போ 1.329 தான் பெரிய நம்பர். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு டிஜிட்டா கம்பேர் பண்ணிட்டு வந்து தான் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு டெசிமல் எப்படி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0.5 எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு டெசிமல்ஸ் இருக்கு? ஒரு டெசிமல். பாயிண்ட்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1/10ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது 1/10. அப்போ 5 அந்த நம்பர் அப்படியே எழுதி டிவைடட் பை 10. அவ்வளவுதான் ஃபிராக்ஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 1 times 5, 2 times 10. ஸோ 1/2. இதை ஃபிராக்ஷனா எழுதணும்னா 1/2. இப்போ அடுத்து 0.25 பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கு, 100ல இருக்கு. அப்போ 25 அப்படியே போட்டு கீழே 100. அவ்வளவுதான் டெசிமல். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/4 வரும். இதே மாதிரி ஒரு 3 டெசிமல் வருது அப்படின்னா அதையும் கீழே என்ன போடணும்? 3 டெசிமல்னா 1000. கேன்சல் பண்ணோம்னா 5/8 ஐ திங்க். ஸோ ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றது அவ்வளவுதான். பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு டெசிமலோ ஒரு டெசிமல் இருந்தா டிவைடட் பை 10, 2 டெசிமல்னா டிவைடட் பை 100, 3 டெசிமல்னா டிவைடட் பை 1000.
போட்டு அது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இந்த வீடியோல டெசிமல்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோல டெசிமலோட அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.